அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகி இன்றைக்கு திமுகவுல போய் சேர்ந்திருக்காரு. அதோட காரணம் என்ன, உண்மையா அதிமுக கட்சிக்குள்ள என்ன கலவரம் போயிட்டு இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். வெல்கம் டு தி கிரே. இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை. அதிமுகவுடைய அமைப்பு செயலாளரா இருந்தவர் அன்வர் ராஜா அவர்கள் இன்றைக்கு அவரு முதல்வர் ஸ்டாலின் தலைமையில திமுகவுல போய் சேர்ந்திருக்காரு. அதிமுக கட்சியுடைய ஒரு முக்கிய நிர்வாகி திமுகவுல சேர்ந்ததுதான் இன்னைக்கு மிக பெருசா பேசப்படுது. அதுக்கு முன்னாடி அன்வர் ராஜா அவர்கள் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகவுல எம்ஜிஆர் காலகட்டத்திலேயே போய் சேர்ந்தவர். அதுக்கப்புறமும் கூட ஜெயலலிதா அம்மையார் தலைமையில 2006-11 காலகட்டத்துல தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு துறை அமைச்சராக இருந்தவர். இவரு விழுப்புரம் மாவட்டத்துடைய ஒரு செல்வாக்கு மிக்க அரசியல்வாதி அப்படின்னு சொல்லப்படுது. சிறுபான்மையர் சமூகத்துடைய முகமாதான் அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகவுல பார்க்கப்பட்டாரு. வக்பு திருத்தம் சட்டத்துக்கு கூட எதிராக ரொம்பவே கடுமையா போராடினவர் அன்வர் ராஜா அவர்கள். இந்த நிலைமையில எதுக்காக அவர் அதிமுகவை விட்டு திமுகவுல போய் சேர்ந்தாரு அப்படின்னா, இவருக்கு பாஜகவோட கூட்டணி வச்சது சுத்தமா பிடிக்கலையா. ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு இவர் சசிகலா பக்கம் நின்றதுனால அதிமுகவுல இருந்து இவர் விலக்கப்பட்டாரு. அதுக்கப்புறமா 2023 மறுபடியும் எடப்பாடியார் தலைமையில அதிமுகவுல வந்து சேர்ந்துட்டாரு. அந்த சமயத்துல கூட அதிமுக பாஜக கூட்டணிய வெளிப்படையா விமர்சித்த அதிமுகவை சேர்ந்த ஒரு நபர்ல அன்வர் ராஜா அவர்களும் குறிப்பிடத்தக்கவர். அதுக்கப்புறமா அதிமுக பாஜக இடையில எந்த ஒரு கூட்டணியும் இருக்காதுன்னு பேசப்பட்டதுக்கு அப்புறமா தான் அதிமுகக்குள்ள இருந்த அந்த சலசலப்பு தனஞ்சு அன்வர் ராஜா அவர்கள் மறுபடியும் சகஜமா பேசப்பட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப 2026 தேர்தல்ல அதிமுக பாஜக மறுபடியும் கூட்டணி வைக்கிறதுனால இந்த விஷயம் சுத்தமா அன்வர் ராஜா அவர்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லப்படுது. இது அன்வர் ராஜா அவர்களுக்கு மட்டும் இல்லாம அதிமுகல இருக்கிற முக்கியமான பல நிர்வாகிகளுக்கும் இது பிடிக்கலன்னு சொல்லப்படுது. அதுல ஒருத்தரா செங்கோட்டையன் அவர்களையும் சொல்றாங்க. அவருக்கும் பாஜகவோட கூட்டணி வச்சதுல சுத்தமா விருப்பம் இல்லையா. எதுக்காக அப்படின்னா, எடப்பாடியார் அவர்கள் அவருடைய பிரச்சனையை மறைக்கிறதுக்காக அதிமுகவை அடகு வைக்கிறாரு பாஜக கிட்ட அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எடப்பாடி அவர்கள் மீது வைக்கப்படுது. இப்படி அது தெரிஞ்சும் கூட அதிமுகல இருக்கிற பல நிர்வாகிகள் அதிருப்தியில இருக்காங்கன்னு எடப்பாடி அவர்களுக்கு தெரிஞ்சும் கூட இதுவரைக்கும் அவர் யாரையும் போய் சமாதானப்படுத்தல, யாரையும் கூப்பிட்டு வச்சு பேசல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டியும் அன்வர் ராஜா போன்ற முக்கியமான தலைவர்கள் முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டா பார்க்கப்படுது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்ப அவர் அதிமுகவை விட்டு திமுகவுல போய் சேர்ந்திருக்கிறதா சொல்லப்படுது. திமுகவுல சேர்ந்த பிறகு அன்வர் ராஜா அவர்கள் என்ன பேட்டி கொடுத்திருக்காரு அப்படின்னா, கொள்கை முரண்பாட்டோட இருக்கிற ஒரு கட்சி கூட அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க, இது வெறும் கூட்டணி கிடையாது, அதிமுக பாஜக கிட்ட சிக்கி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமித்ஷா அவர்கள் போற இடத்துல எல்லாம் என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் தான் சொல்றாரே தவிர எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத அவர் சொல்லவே கிடையாது. இபிஎஸ் அவர்கள் தான் ரோட் ஷோ போறதுனால போற இடத்துல எல்லாம் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றாரு. அது யாருமே அவ்வளவா கண்டுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தப்ப ட்ரம்ப் அவர்கள் தான் இந்த போரை நிறுத்தினு எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் பேச்சை எப்படி மதிக்கலையோ அதே மாதிரிதான் இபிஎஸ் அவர்கள் சொல்றத யாருமே மதிக்கல அப்படின்னு சொல்றாரு. ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்துல பாஜகவோட கூட்டணி வச்சாங்க. அந்த சமயத்துல கூட பாஜக அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்து பயந்தாங்க. ஆனா இப்ப இபிஎஸ் கூட கூட்டணி வச்சது அந்த மாதிரி கிடையாது அப்படின்ற ஒரு கருத்தையும் அன்வர் ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு. பாஜக எந்த கட்சி கூட கூட்டணி வச்சாலும் அந்த கட்சியை முழுசா அழிச்சிடுவாங்க. இது இபிஎஸ் அவர்களுக்கும் தெரியும். அதனாலதான் போற இடத்துல எல்லாம் நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத அவர் சூசகமா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற கருத்தையும் முன் வச்சிருக்காரு. இதுக்கு உதாரணமா அவர் யார சொல்றாரு அப்படின்னா, மம்தா பானர்ஜி அவர்கள் இந்திய துணை கண்டத்திலேயே ரொம்பவே போல்டான லேடி. அவங்க கட்சியையே பாஜக உடைச்சிட்டாங்க. மம்தா பானர்ஜி அவர்களுக்கு அடுத்த இருந்த 2ஆம் கட்ட தலைவரான சுவேந்த அதிகாரிய மம்தா பானர்ஜிக்கு எதிராகவே திருப்பிட்டாங்க பாஜகவினர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மம்தா பானர்ஜியை தோற்கடிச்சு அவங்க கட்சி ஜெயிச்சதுனால மட்டும்தான் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. அதுக்கப்புறமா இடைத்தேர்தல வெற்றி பெற்றாங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக அவங்கள முன்னிறுத்தி மற்ற கட்சிகளை மொத்தமா அழிச்சிடுறாங்க.
அதேதான் அதிமுகவையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இவங்க அதிமுகவை மொத்தமா சீரழிச்சிட்டு திமுகவை எதிர்க்கிறது தான் அவங்களுடைய பிளானா நோக்கமா இருக்கு அப்படின்ற கருத்தையும் இன்றைக்கு அவர் தெரிவிச்சிருக்காரு. அன்வர் ராஜா அவர்கள் இந்த ஒரு குற்றச்சாட்டை மட்டும் வைக்கல, இன்னொரு உதாரணத்தையும் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, மகாராஷ்டிராவில ஏக்நாத் ஷிண்டே தான் முதலமைச்சர் வேட்பாளரா சொல்லி பாஜகவினர் பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜெயிச்ச பிறகு பாஜகவில தான் அதிகமான ஓட்டை வாங்கியிருக்கோம், நாங்க தான் அதிகமா ஜெயிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஏக்நாத் ஷிண்டேவை கீழே தள்ளிட்டு அங்க வேற ஒருத்தரை முதலமைச்சரா ஆக்குறாங்க. அதுவும் பாஜகவை சேர்ந்த பட்னாவிஸை முதலமைச்சரா ஆக்கிட்டாங்க. இதேதான் தமிழ்நாட்டிலேயே அவங்க பண்ண பாக்குறாங்க. இதுவரைக்கும் முதல்வர் வேட்பாளர் இபிஎஸ் சொல்லல. ஒருவேளை இவங்க ஜெயிச்சுட்டா எங்களாலதான் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்தவங்களை முதலமைச்சரா ஆக்குற திட்டம் கூட பாஜகவுக்கு இருக்கு அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அதிமுகவுல இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் யாருக்குமே பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சது சுத்தமா விருப்பம் இல்ல. இது இபிஎஸ் அவர்களுடைய ஒரு சுயநலத்துக்காக தான் கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு அதிருப்தி அதிமுகல இருக்கிற பலருக்கும் இருக்கிறதுனால இன்னும் சிலர் கூட கட்சியை விட்டு விலகுறது கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு அதிமுகவை சேர்ந்தவங்களே சொல்றாங்க. இதே மாதிரி அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் கட்சியை விட்டு போகணாங்க அப்படின்னா கண்டிப்பா இது அதிமுகவுக்கு பலத்தை கொடுக்காது. அதனால இதுக்கு மாற்று வழியா இபிஎஸ் அவர்கள் என்ன சிந்திக்க போறாரு, என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். கூடவே பாஜகவை விட்டு விலகுவாரா இல்லைன்னா தாவேகாவோட இணைவாரா அப்படின்றத இன்னும் சில மாதங்களிலே வெளிவரும் அப்படின்னு பேசப்படுது. இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திக்கின்றேன். நன்றி.